ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் தான் உண்மையிலே ஒரு உற்சாகத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறையவே சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. உனக்கு பிடிச்ச மாதிரி செயின் மாடல் பாரு. எதுக்கு இதெல்லாம்? இப்ப பணம் இல்லாத நேரத்துல இதெல்லாம் தேவையா? நீ இத்தனை வருஷம் சம்மதி பண்ணிருக்கடா. கடைசியில உன் கல்யாணத்தை நீ கூட ஒரு செயின் போடணும் எப்படிடா? இப்ப என்ன செயின் பண்ணனா என்ன? அப்பெல்லாம் கிடையாது, போடணும். சரி, ஒரு 3-3.5 கிலோ பாரு. நீ உன் கல்யாணத்துக்கு போட்டிருந்தல ஒரு செயின் மாடல், அந்த பழைய மாடலா? அந்த கழுத்தை ஒட்டி போட நல்லா இருந்ததுல? அது நல்லா இருக்கும்னே. அந்த மாடலே பாத்துக்குமா? அது உனக்கும் நல்லா இருந்துடா. அதே மாதிரி ஜெயராஜுக்கு எடுத்துக்கும், அது நல்லா இருந்துச்சு. ஜெயராஜி இருங்க, நான் பாக்க. அங்க பாரு, கிஷோர் என்ன யாருக்கு இவ்வளவு நகை எடுக்கான் தெரியலையே. என்னடா இவ்வளவு நகை எடுக்கான்? என்னடா அப்பமே வச்சு இவ்வளவு நகை எடுத்துக்கிட்டு இருக்கான்? கல்யாணத்துக்கு காசு கட்டுறதுக்கு பணம் இல்லைன்னு சொன்னா இல்லன்னு, அம்மா கட்டதுக்கு இல்லன்னு சொல்லிருக்காங்க. சரி விடு, அதுக்கு இஷ்டம் இல்ல நினைக்க விட்டு. சரி, கொஞ்சம் கஷ்டப்படுவாரு. இல்லன்னு ஒரு பேருக்கு ஒரு 2 லட்சம் கொடுத்துருக்கலாம்ல. இவ்வளவு நகை எடுக்கான். சரி, அவன் பொண்டாட்டிக்கு எடுப்பானா இருக்கும். சரி பாரு, என்ன 30 பவுன் எடுப்பான் உங்களுக்கு? அதானே நகையா எடுத்துக்கிட்டு இருக்கான். கிஷோரு சொல்லவே இல்ல. சும்மா இருக்கா? இந்த பிரச்சனை பாருடா, எப்படி இருக்கும் பாரு. கிஷோரு 25 பவுன் இருக்கும் உங்களுக்கு. நான் அதுக்கு மேலே எடுப்பேன்டா. நீ கலெக்டர் இருப்பப்பா, நாங்கெல்லாம் அப்படியா கான்ஸ்டபிள் இல்லடா டேனியலே. ஆமாடா. வாய் முடிட்டு இருங்கடா. ஏன்டா மாப்பிள்ள, அன்னைக்கு உன் சட்டையில இருந்து 100 ரூபாய் எடுத்ததுக்கு என்ன வெட்டி வெட்டி அடிச்ச. இன்னைக்கு 25 லட்சத்துக்கு மேல இருக்கும் போலுக்க. 30 லட்சம் இருக்கும் போலுக்குடா. 100 ரூபா தானே எடுத்த, அதுக்கேண்டா அப்படி பொறுத்து எடுத்த? இதெல்லாம் எத்தனை போனு? மொத்தம் ஒரு 25 பவுனுக்கு கணக்கு வேணும். 25 பவுனா? கலெக்டர் மாப்பிள்ள, கலெக்டர் பொண்டாட்டி கிஷோரு வாழ்றடா. கொஞ்ச நேரம் வாய முடிவிட்டு இரண்டா. மாப்பிள்ள சத்தியமா சொல்லுண்டா, 100 ரூபாய் எடுத்ததுக்கேண்டா அப்படி நான் பொருத்தி போட்டேன். 100 ரூபாய் மட்டும் எடுத்துட்டு போனா சரி, அவன் 1000 ரூபாய் எடுக்கட்டுமே. லட்ச கணக்குல பண்ணுத அவன் ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கட்டுமே. ஏடிஎம் தூக்கிட்டு போயிருக்கான். பொண்ணுதான் பாத்துக்க. சரி, ஏடிஎமோட தூக்குன. 100 ரூபாய் தான் எடுக்க போனேன், அது ஏடிஎம் கையோட வந்துட்டு. எவ்வளோ செலவு பண்ண? மாப்பிள்ள உனக்கே தெரியும், நான் 100 ரூபாய்க்கு சொல்லிக்க மாட்டேன்னு 800 ரூபாய் சொல்லிருக்கடா. அது இவன் 2 கூட்டுக்காரடி பையில தண்டா. நீங்க 2 பேரும் வேற ஓ மச்சனா குடிக்கணும். நானும் இல்ல. இனிமேல் தோடு பணத்தை ஒப்பதான் இருக்கு. இனிமேல் என் பணத்தை தொட்ட என்னடா மாப்பிள்ள, உன் போனா ஏன் போனோன்னு. அப்போ இனிமேல் உன் சம்பளத்தை என்கிட்ட கொடுத்துரு. சரிடா, இனி உன் போனா ஏன் போனோம். ஓகே கரெக்டா 25 பவுன் வரணும். இது எத்தனை பவுன் வருதுன்னு பாருங்க, அதை கணக்கு பண்ணி நான் கம்மல் எடுத்துக்கிறேன். இதுல செட்ல கம்மல் உண்டுல? வீட்டுக்கு போடுற மாதிரி நல்ல தொங்குற மாதிரி தொங்காட்ட மாதிரி கம்மல் வேணும். போறேன், எவ்வளவு நகை செய்யறானே. விடு விடு, செஞ்சுட்டு போறான். கை நிறைய சப்பாத்தியும் பண்றான், லட்சக்கணக்கு சப்பாத்தி பண்றான். அவன் வாங்குறதுக்கு என்ன? கிஷோரே, ஒரு 1/2 கிராம்ல வி இன்சில் போட்டு எனக்கு ஒரு மோதிரம் வேணும். மாப்பிள்ள, நீ எனக்கு எதுவும் செய்யட்டா கூட பரவாயில்ல, ஆனா என் இன்சில நீ மோதிரம் போட போற பாரு, அதை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கா மாப்பிள்ள. 100 ரூபா நீ எடுத்ததுக்கே உன்னை புரட்டி எடுத்தான். உன் பேர்ல அவன் மோதிரம் போட்டுதானாங்க. வேற ஏதாவது இருக்க போகுது. நீங்க எடுங்க, அவன் அப்பதான் பேசிட்டே இருப்பான். செயின்லாம் பயங்கரமா இருக்குடா. மாப்பிள்ள சத்தியமா என் இன்சில தான் நீ மோதிரம் போட போறியா? மாப்பிள்ளைக்கு கொசர பத்தியா? கையில காசு இல்ல, இருந்தா மாப்பிள்ளைக்கு ஒரு மோதிரம் எடுத்து போட்டிருப்பேன். என்கிட்ட காசு இல்ல. இப்ப பார்த்து கையில ஒரு காசு இல்லையே. மாப்பிள்ளைக்கு ஒரு மோதிரம் எடுத்து போட்டிருக்கலாம். டைட்டானியலே, என்னண்ணே உன்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குமாடா? என்னே வலிச்சு கொடுத்துட்டேம்னே. என்கிட்ட 1 ரூபா இல்லண்ணே. என் பொண்டாட்டி கம்மல் வேணா இருக்கு, வாங்கி தரட்டா? அதெல்லாம் வேண்டாம். இதை கேட்ட மாப்பிள்ளை பார்க்க பாவமா இருக்கு. ஒரு மோதிரம் எடுத்து போட்டிருக்கலாம். நல்ல மாப்பிள்ளை, அவருக்கு எதுக்கும் செய்யறதுக்கு எதுவும் இல்ல. ஐயா அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டானே. நினைக்க மாட்டாருடா, ஆனாலும் அவருக்கு நாங்க செய்ய வேண்டியதுதானே. இப்ப பார்த்து கையில பணமே இல்ல. விடுங்கண்ணே, இன்னும் திருப்பி பாத்துக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டான். எனக்கு ஏன் செய்ய அதுல மாப்பிள்ளைக்கு நான் இதை செஞ்சு போட. நீ கல்யாணம் மாப்பிள்ள சும்மா சரிடா. 3 பவுனுக்கு கேட்டாலும் ஒரு 1.5 பவுனுக்கு எனக்கு செஞ்சுட்டு மிச்சத்தை மாப்பிள்ளைக்கு போட. கழுத்துல ஒரு செயின் கிடக்கணும், அவ்வளவுதானே. அதுக்கு என்ன, எனக்கு ஒரு 1.5 பவுன்ல மட்டும் செஞ்சுட்டு மிச்சத்தை மாப்பிள்ளைக்கு போட. இல்லடா, உன் கூட வேலை பார்த்த பெரிய பெரிய ஆபீசர்லாம் வருவாங்க, அத்தனை போட்டா நல்லவா இருக்கும். எப்படியோ பெரிய பெரிய விஐபிகள் எல்லாம் வராங்க. வேண்டாம், இருக்கட்டும். நானே உனக்கு கைச்சேன் செய்யலன்னு பாத்துட்டு இருக்கேன். என் கைச்சேன் புதுசா தான் இருக்கு, அதை நீ போட்டுக்க.
இந்த செயின் மாடலாம் நல்லா இருக்கா? ஏன்டா கிஷோரு, எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? ஏன்டா அப்படி கடுப்பேத்துற? நல்லா இருக்குடா, சூப்பரா இருக்குடா. நல்லா செஷன் பண்ணிருக்கடா. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்குடா. புது மாடல் சூப்பரா இருக்கு. ஏய் சார், அப்படியே உனக்கும் செயின் செய்ய வேண்டியதானே? நல்லா இருக்குல்லடா உனக்கும்? எனக்கு வேண்டாம். எனக்கு தான் என் கல்யாணத்துக்கு நீ போட்டிய அது இருக்கு போதும். இல்லடா, நீனும் புதுசு ஒண்ணு போட்டா நல்லா இருக்கும்ல? இது ரோகிணிக்கு. என்னடா சொல்ற? நம்ம வீட்டுல ஜாம் நடக்க போற கல்யாணம், பெரிய பெரிய விஐபிக்கு எல்லாம் வருவாங்க. நம்ம வீட்டுல இருக்க ஒரே ஒரு பொண்ணு அவதான். உங்க வீட்டு பொண்ணை எங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அவளை எல்லாரும் காட்ட சொல்லுவாங்க. இந்த லட்சணத்துல உங்க வீட்டு பொண்ணு வச்சிருக்கீங்களான்னு யாரும் நம்ம பார்த்து கேட்டக்கூடாது. அது மட்டும் இல்ல, எங்க அப்பாவுக்கு முத வாரிசு அவதான். நம்ம வீட்டு பொண்ணு அது எப்படி கவரிங்க போட்டுட்டு நின்னா நல்லாவா இருக்கும்? எப்படி நம்ம வீட்டுல அவளுக்கு செஞ்சு போடதான் வேணும். இன்னொன்னு, இத்தனை ஆம்பளைங்க இருந்தும் அவ கழுத்தை வெறுமனையா பார்க்கறதுக்கா நம்மள இத்தனை பேர் உழைக்கும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ஆனா சும்மா செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்காது. கண்டிப்பா ஏதாவது கல்யாணம் காட்சி வரும் செய்யறேன்னா கொஞ்ச நாளா பணத்தை சேர்த்து வச்சுட்டே இருந்தேன். செயலாட்சி கல்யாணத்தை இன்னைக்கு இதை போட்டுட்டு நின்னா அவ எவ்வளவு கௌரவமா நிப்பா. நமக்கு எவ்வளவு கௌரவம் அது. அவளுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்குல்ல, பிறந்த வீட்டுல இருந்து கொடுத்துருக்காங்கன்னு. எப்படி பார்த்தா இதுக்கு மேலேயே நம்ம செய்யணும். ஒரே ஒத்தி தானே நமக்கு அவ. அதான் நான் இப்ப செஞ்சுட்டு இருக்கேன். நம்ம வீட்டுல இருந்து கல்யாணம் பண்ணி போனதா ஒருத்தி தான். அதுவும் கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. இது வரைக்கும் நமக்கு எந்த தலைக்குனியும் கொடுத்தது இல்ல. நமக்கு பாரமா அவ இருக்குன்னு நினைச்சதும் கிடையாது. ஏதோ நம்மளால முடிஞ்சவளுக்கு செய்யணுமா வேண்டாமா? அவ சந்தோஷமா இருந்தா தானே நாமளும் சந்தோஷமா இருக்க முடியும். அவ கண்ணீர் வடிச்சா நாம என்ன நல்லாவா இருக்க முடியும்? நம்ம வீட்டுல பிறந்த பிள்ளைகளுக்கு நம்ம செஞ்சு போடுறோம். நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைங்களுக்கும் நம்ம செஞ்சு போட்டுட்டோம். நம்ம வீட்டுல இருந்து போன பிள்ளைக்கு என்னைக்காவது செஞ்சு போடணும்னு நினைச்சிருக்கோமா? நான் அதனாலதான் ரொம்ப நாளா சேர்த்து வச்சிருந்தேன். நான் நீங்க செய்யலன்னு எதுவும் சொல்லல, முடியாது. அதுக்காக எல்லாரும் அப்படி இருந்தா நல்லா இருக்காதுல்ல. அதான் நான் ரொம்ப நாளா சேர்த்து வச்சிருந்தேன். நம்ம வீட்டுல நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து இருக்கா. அவ கழுத்துல எதுவுமே இல்ல. சொல்ல போனா நம்ம தாலி குடி கூட ஒழுங்கா போடல. அவ சந்தோஷமா இருந்தா தானே நாமளும் சந்தோஷமா இருக்க முடியும். அவளை அழகுபடுத்தி பார்த்தா தானே நமக்கு சந்தோஷம். அவளுக்கும் 3 பிள்ளைங்க இருக்கு. இனி பிள்ளைங்களை பாப்பாளா, அவளுக்கு நகரட்டு செய்யப்பட பாப்பாளா? கண்டிப்பா அவளுக்கு நம்ம சேர்க்க மாட்டா. அப்படியா வாய்ஸ் போயிடக்கூடாது. எல்லா பொம்பளைங்கள மாதிரி அவளும் எல்லாத்தையும் போட்டு அனுப்பிக்கணும். அதான் நான் சேர்த்து வச்சுட்டு கல்யாணத்துக்கு நீங்க கேட்டதுக்கு நான் கொடுக்கல. இது எப்படியும் 25 பவுன் வந்துடும். அதான் இவனுக்கு ஒரு மோதிரத்தை எடுத்துட்டேன். அதுக்காக மாப்பிள்ளை விட்டுற முடியுமா? அதான் அவனுக்கு ஒரு மோதிரம் எடுத்தேன். சரிடா. ஏய், இதை முதல்ல சொல்லியிருக்க வேண்டியதுனடா நீ. நாளைக்கு கல்யாணம், நான் கரெக்டா காலையில கொண்டு கொடுப்பேன். கழுத்துல போட்டிருப்பா. அவன் அதுல இருந்து 2-3 நாள் தொடர்ந்து அந்த கழுத்திலே போட்டுக்கணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்தனா கல்யாணத்துக்கு வரைக்கும் போட்டுக்கலாம்னு அப்படியே மூடி வைப்பா. அது அப்படி இல்ல, நான் வாங்கி கொடுத்தது ரோகிணி அன்னைக்கே போடணும். அதுக்கு தான் இன்னைக்கு வாங்க வந்திருக்கேன். சரிடா. நீ ஏன்டா கணக்கு நிக்க? இல்ல, ஒண்ணு இல்ல. என் பொண்டாட்டிக்கு நான் அவளுக்கு செஞ்சு போடணும் எனக்கும் ஆசை இருக்கும். என் பொண்டாட்டிக்கு கூட பிறந்தது எல்லாருமே தங்க கட்டிக தான். அவன் மேல உசிரியா வச்சிருக்கீங்க. அண்ணன் மாதிரி இல்ல, அப்பா மாதிரி. அந்த அன்பே அவளுக்கு போதுமானது. எனக்கு தெரியும் உங்ககிட்ட பாசம் நிறைய இருக்கு. அதுக்கான பணம் வசதி இல்லைன்னு எனக்கு முதல்ல தெரியும். என்னைக்குமே எதிர்பார்க்கவும் இல்ல, எதிர்பார்க்கவும் மாட்டேன். இந்த அன்பும் பாசமும் எனக்கு என் பிள்ளைக்கு என் பொண்டாட்டிக்கு கடைசி வரைக்கும் நீங்க கொடுத்தா போதும் தான் நான் நினைப்பேன். நான் தெய்வத்துக்கிட்ட வேண்டது அது மட்டும்தான். பொண்ணு பொருள் நான் இன்னைக்கு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவளை அழகுபடுத்தி பார்க்கணும்னு நினைச்ச பாரு. அவள் எங்க வீட்டு பொண்ணுடா. நாங்க இப்ப நல்ல வேலை உத்தியோகத்துல இருந்தோம். அவளை அப்படியே வச்சாரு எங்களுக்கு தான் அசிங்கம். டேனியல் இவன் ரொம்ப ஃபீல் பண்றான். எனக்கே அப்படிதான்டா இருக்கு. பரவாயில்லடா, நல்லதான்டா இருக்கு. சரிடா, இது இந்த கிராம் போட்டுட்டு 25 பவுன் வந்துட்டுனா இந்த மாலோட இருக்கட்டும். 2 பவுன் 3 பவுன் குறைஞ்சதுன்னா அதுக்கு ஒரு கம்மல் எடுத்துடலாம். அது இவளுக்கு தான். இவன் அளவுல எடுத்துருங்க. கே இன்சிலே தாங்க. நீ எதனடா வாங்கி கொடுக்க? உன் நினைவா தானே நான் போடணும். அது நான் வாங்கி கொடுத்த மாதிரி ஆயிரும். வேண்டாம், நீயே உன் இன்சிலே போட்டுக்க. அதை பார்க்கும் போதுல என் நண்பர் வாங்கி கொடுத்ததான் எனக்கு தெரியணும். கேலே இருக்கட்டும். சரி, எதுக்கு கேவினே போட்டு கொடுத்துருங்கம்மா. நான் அந்த பிள்ளைக்கு எதுவுமே செய்யலையே. அவளாவது என்னைக்காவது ஒரு நாளாவது அண்ணனுக்கு இதை வாங்கி தங்கன்னு கேட்டாளா? நானும் செய்யல, அந்த பிள்ளையும் கேட்கவே இல்லை. அண்ணா,
நாம நம்ம கூட பிறந்தவனுக்கு ஒண்ணுமே செய்யலடா. அந்த புள்ளைய நம்ம கிட்ட எதுவுமே கேட்கலடா. காலம் வரும் செய்யலாம்னு நினைச்சேன். காலம் கடந்து போய்கிட்டே தான் இருக்கும். செய்ய வேண்டிய நேரத்துல செய்யணுங்கிற காலம் நமக்கு உணர்த்திட்டுனே. சொன்ன மாதிரி அந்த புள்ளை வெறும் மஞ்சள் கைத்தோட விட்டுருக்கோம். கடனுடனே வாங்கியாவது அந்த புள்ளைக்கு செஞ்சு போட்டுருக்கணும். தப்பு பண்ணிட்டோமேடா. தாயும் இல்ல தகப்பனும் கிடையாது. கூட பிறந்த நம்மளும் அப்படியே விட்டுட்டோமேடா. அந்த புள்ளை எத்தனை நாள் தனியா உட்காந்து அழுதுச்சோ. தாயோ தகப்பனோ இருந்திருந்தா காதுல கழுத்துல கடந்திருக்கும். அந்த கழுத்தையும் காதையும் பார்த்து பார்த்து எத்தனை நாள் அழுதுருப்பாளோ. கையை பார்த்து எத்தனை நாள் அழுதுருப்பா. தப்பு பண்ணிட்டோன்னு அவ பொண்ணு தானடா. அவளுக்கும் காது கழுத்துல தங்கத்தை போடணும்னு ஆசை இருந்திருக்குமே. டேய், ஒருவேளை அவ அழுவதான் நமக்கு இவ்வளவு பண கஷ்டமாதாடா. உண்மைதான்டா. கூட பிறந்தவளை அழ வச்சா நல்லாவே இருக்க முடியாது. அப்ப எப்பவும் கூடயே இருக்க முடியாதுன்னா கூட பிறந்தவன அப்ப ஸ்தானத்திலையும் அப்ப மாதிரியுமே பிறக்கும் நம்ம. ஆனா நாமளே அந்த பிள்ளைங்களை கை விட்டுட்டா. மாப்பிள்ள பாத்துட்டு வருமே அப்படியே விட்டுட்டா அந்த புள்ளைய. நம்மளுக்கு அடுத்த தானே மாப்பிள்ளையே வருவாரு. அவரை ஒரு பெத்த பிள்ளையதான் பார்க்க முடியும். நாம தான் நம்ம கூட பிறந்தவளை பாத்துருக்கணும். அவ புருஷன் பாத்துக்கிடுவான், அவன் குடும்பம் பாத்துக்கிடுன்னு நம்ம விட்டோம் பாரு. அந்த புள்ள எத்தனை நாள் உட்காந்து அழுதுச்சோடா. அவதான் நம்ம கிட்ட எதையும் கேட்கவும் மாட்டா, எதையும் சொல்லவும் மாட்டாள. எப்படா சொல்லுவா? மாத்தி மாத்தி கடனை வாங்கிட்டு அலையுதோம். இதுக்கு மேலே அண்ணன்மாருக்கு வார்த்தை கொடுக்கவா நினைச்சிருப்பா. நாம தான் கடன் வாங்க அஞ்சவே மாட்டோங்கமே. பொம்பளை புள்ளில கூட பிறந்தானே அப்ப ஸ்தானத்தை வச்சு பாக்குண்டா. அவளை லேசில வாய் திறந்து கேட்காது. முடியாத பட்சத்துல வாய் திறந்து கேட்கும். அது எவ்வளவு மறைக்க முடியுமோ அவ்வளவு மறைக்கும்டா. நாம தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கறதாண்டா மவுசு. அது கேட்டு கொடுத்தாலும் அதுக்கு திருப்தியே வராது. அண்ணன் மாதிரி கேட்காம செய்யணும். அப்பதான் அந்த புள்ளைகளுக்கு சந்தோஷம். நீ 10 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு போ, அது முகத்துல சந்தோஷம் இருக்கும். தப்பு பண்ணிட்டோம்டா, பெரிய தப்பு பண்ணிட்டோம். நாம பெத்த பிள்ளைய நம்ம எப்படி பாக்குறோம்? அது நாளைக்கு வளர்ந்து படிச்சு ஆளாகிறதுக்கு இன்னைக்கே காசு பணம் சேர்க்கிறோம். இன்னும் 20 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு இப்பவுமே நகை நட்டு சேர்க்கிறோம். ஆனா வாழ வேண்டிய வயசு இருக்க நம்ம புள்ள மாதிரி நினைக்க வேண்டிய கூட பிறந்தவள சாகுற வரைக்கும் அள வச்சிருந்தோம்டா. நாம அவனுக்கு என்ன முழங்கதையே மறந்துட்டோம்டா. அவன் நமக்கு புள்ள தானடா. நம்ம அப்ப ஸ்தானத்துல இருந்து 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க நம்ம பிள்ளைக்கு சேர்த்துட்டு இருந்துட்டோமேடா. நம்ம பிள்ளைய எப்படி படிக்க வைக்கலாம், நம்ம பிள்ளை எப்படி கரையத்தலாம் நினைச்சோமே, அவளை விட்டுட்டோமேடா. தாய் தப்பா இருந்தா கூட பரவாயில்ல, சரி அப்பா இருக்காரு அம்மா இருக்காங்க பாத்துக்கிடுவாங்கன்னு நினைக்கலாம். யாருமே இல்லாத புள்ளடா. என் மனசாச்சு எனக்கு கொல்லுதுடா. அந்த புள்ள எத்தனை நாள் அழுதுச்சோ. அண்ணா சரிண்ண, இனி அவ கண் கலந்தாம பாத்துக்கலாம். அதாவது முடியலடா என்னால. அந்த புள்ள எத்தனை நாள் அழுதுச்சோ. சரிடா, நான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் அந்த பிள்ளைக்கு ஒரு சேலையாவது எடுத்துட்டு வரேன். நான் வரேன். அவ பெத்த பிள்ளைக்கு கொஞ்சம் துணிமணியும் அவளுக்கு கொஞ்சம் சேலை எடுத்துட்டு போலாம். சரிண்ணா. டே விக்ரமே, இப்படி மச்சனை மரம் வச்சுக்கிட்டு தான் நான் பிறக்கும் போதே அனாதை, நான் அனாதையா இருந்துட்டேன். எனக்கு யாருமே இல்லைன்னு அழுதியாடா. உண்மையிலே நீ கொடுத்து வச்சான்டா. ரோஹிணி ரொம்ப பாவம்டா. டேய் ஆமாடா, அவ ரொம்ப பாவம். என் பொறப்புதான் இப்படி ஆகி போச்சுதே. அவளை மகாராணி மாதிரி வச்சுக்கணும் எனக்கு ஆசை இருக்கு. ஆனா முடியாதுன்னு உனக்கு நல்லா தெரியும். அவளுக்கும் ஆசைலாம் இருக்கும். நாங்க 2 பேரும் தங்க கடை நல்லெல்லாம் போவோம். சொல்லுவா அந்த செயின் நல்லா இருக்கு, இந்த செயின் நல்லா இருக்குன்னு சொல்லுவா. ஆனா என்கிட்ட கேட்க மாட்டா. அவ கேட்கலங்கிறதுக்காக எனக்கு புரியாமலாம் இல்ல, என்னை கஷ்டப்படுத்தவும் மாட்டா. ஆளும் போதெல்லாம் கஷ்டமா இருக்கும். ஆனா பொண்ணு பொருளை விட இப்ப அண்ணன்மார் கூட பிறந்திருக்கா பாரு, அதுல என் பொண்டாட்டி கோடீஸ்வரிடா. அவங்க கிட்ட காசு பணம் இல்லாத குறைதான்டா. இருக்கிறவன் செய்யறது பெருசு இல்லடா. இருக்கிறவனுக்கு ஒரு பவுன் போடுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது அவனுக்கு ஒரு நாள் செலவு மாதிரி. ஆனா நாளைக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாதவன் கூட பிறந்தவனுக்கு ஒரு 150 ரூபா சேலை எடுத்துட்டு வந்தான்னு வச்சுக்கேன், அது கோடி ரூபாய்க்கு சமம்டா. அது 150 ரூபா இல்ல, அவன் ரத்தம், அவன் பாசம், அவன் கண்ணீர். கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த பாசத்தோட கிடைக்கிற 150 ரூபா சேலையில ஈடு எதுவுமே இல்லடா. உண்மைதான்டா. இப்ப என் பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவா.
ஆனா சொல்லுவா என் அண்ணன்மார்களுக்கு நான் பாரமா இருந்துடக்கூடாதுன்னு சொல்லுவா. பாவம் தலைக்கு மேல கடனை வாங்கி வச்சிருக்கானுங்கன்னு. கடன் இருந்தாலும் இப்பவும் செய்யணுங்கிற மனசு வருது பாரு. அது அவங்க ரத்தத்திலே ஊர்னதுடா. ஜெயராஜ் அண்ணன் யாரு? இவங்க கூட போறதே கிடையாது. ஆனா கூட பிறந்தவன் தான் உனக்கு ஜெயராஜ்னு அன்னைக்கிலேயம்மா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக கூட பிறந்தவனா ஏத்துக்கிட்டு தான் கூட பிறந்தவனுக்கு என்ன செய்யணுமோ அதை அப்படியே செய்யறானுங்க பத்தியா. இவங்க பாசத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் நான்லாம் இங்க அடிமை மாதிரி கிடந்தாலும் பரவாயில்லன்னு கிடப்பேன். என் அப்ப சொல்லுவான், அன்னைக்கிளி வீட்டுக்கு உன்னை தத்து கொடுத்துருக்கு, நீ அந்த வீட்டுல அடிமையா வேலை பார்க்கன்னு. அன்னைக்கிளி குடும்பத்துக்கு அடிமை மாதிரி வேலை செய்யற, அன்னைக்கிளி குடும்பத்துல அடிமையா போயிருக்க, பொண்ணு தலைக்கு அடிமையா போயிருக்கன்னு எங்க அப்பா நக்கலை சொல்லுவாரு. அந்த மனுஷனுக்கு எங்க தெரிய போகுது இந்த மாதிரி உண்மையான அன்பு வேற எங்க போனாலும் கிடைக்காதுன்னு. அவரை பொறுத்த வரைக்கும் அது அடிமை, என்னை பொறுத்த வரைக்கும் இது சொர்க்கம். எனக்கு ஒண்ணுனா துடிச்சு போயிடுவாங்க அந்த அண்ணன் மாதிரி. இதே எங்க அப்பா வழியில கிடைக்கும் எனக்கு. எங்க அப்பா கூட சிரிக்கதான் செய்வாரு. என் அக்கா மாதிரி நான் எப்ப சாவேன், எங்க அப்பா சொத்த போறோம், எப்ப ஆட்டை போட்டு போலான்னு காத்துட்டு இருக்காளுங்க. அங்க போய் நான் நடிச்சுக்கிட்டு வாழதை விட எங்க அப்பன் சொன்ன மாதிரி இங்க அடிமையா வாழ்ந்துட்டு போயிடலாம். ஒண்ணு இல்லடா, அன்னைக்கு நான் பைக்ல இருந்து இறங்கும் போது என் காலு பைக்ல இடிச்சிட்டு எப்பா பொண்ணு திறனு விக்கிறன்னு துடிச்ச துடி இருக்கு தெரியுமா. எங்க அப்பா அப்படி துடிச்சு நான் பார்த்ததே இல்லடா. பொண்ணு திறன ஒரு பக்கம் கரிச்சு போச்சு கட்டுறான், விக்கன்னு அப்படி தடை விடுதான். இந்த பாசம் எங்கடா கிடைக்கும்? அது இந்த காலத்துல அவங்க நம்மள கூட பிறந்தவங்களே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு கொத்தடிமையா இருந்துட்டாலும் பரவாயில்ல, இந்த குடும்பம் தான். உண்மைதான்டா. டேய் நீ அனாதையே இல்லடா, நீ தான் உலகத்திலே கொடுத்து வச்சவன். இப்படி மச்சனமா இருக்கு, மச்சனா வச்சிருக்க பாரு, கொடுத்து வச்சவன்டா நீ. ஆனா கிஷோர் பையிலையும் குறை சொல்ல முடியாது. மத்த யாருக்கும் கை விளங்கி செய்தானா இல்லையா, உனக்கு உன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நல்லா செய்வான். ஆமாடா, உனக்கு உன் பிள்ளைகளுக்கு நல்லா செய்வான், நான் பார்த்திருக்கேன். அவனுக்குன்னு ஏதாவது ஒண்ணு எடுக்க போற இடத்துல நான் தெரியாம ஒன்னையும் உன் பிள்ளைய ஞாபகப்படுத்திட்டேன்னு வச்சுக்கேன், அப்படியே அவனுக்கு எடுக்க ஸ்டாப் பண்ணிட்டு உன் பிள்ளைகளுக்கு தான் வாங்குவான், நான் பார்த்திருக்கேன். வாசக்காரன் தான் என்ன சில நேரம் தப்பு பண்றான், பரவாயில்ல, எல்லாம் மனசு பண்ற தப்பு தானே. அவன் நம்ம நண்பன்டா, அதான் அவன் கூட சுத்திக்கிட்டு இருக்கான். கெட்டவனாவே இருந்தாலும் அவன் நம்ம நண்பன்டா, விட்டு கொடுக்க கூடாது. ஏய் போமா. போண்டா. பொட்டுறனே ஜெயராஜ் போனவா எங்கன்னு தெரியல, சேல ஏதோ எடுக்க போறான்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா, சரி வாங்க போவோம். சரிடா வா. அடக்கிலே சொல்லுங்க மாமா. இல்ல கேஷுவலா பேசுறலாம். இல்ல ஃப்ரெண்ட்ஸோட பிக்னிக்லாம் போயிருந்தியா, நல்லபடியா போயிட்டு வந்துட்டியா? இன்னைக்கு காலையில தான் மாமா வந்தேன், நல்லா இருந்தது மாமா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேமிலியா வந்திருந்தாங்கல்ல? 2 பேரும் ஃபேமிலியோட வந்திருந்தாங்க மாமா, மத்த யாரும் ஃபேமிலியோட வரல. உன்னை கூட்டிட்டு போனானே அந்த பையன்? இல்ல அவன் அவங்க அப்பாவெல்லாம் கூட்டு வந்தேன்னு சொன்னான்ல? ஆமா மாமா, அவங்க சுத்தி பார்த்துட்டு இருந்தாங்க, அப்புறம் அவங்களுக்கு ஒத்துக்கல, அதனால அவங்க உடனே கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் மட்டும் தான் அங்க இருந்தான். சரி சரி சரி. ஆபீஸ் போகும்போதெல்லாம் ஒன்னதான் போவீங்களா என்ன? ஆபீஸ்க்கு ஒன்னதான் போவோம், ஒன்னதான் வருவோம், ஒரே வீடு தான் மாமா. நல்ல ஒத்த ஒரு புரிதல் இருக்கும்ல? என்ன மாமா? இல்ல இப்படி ஒன்னாவே எப்பவுமே இருக்கிறனால ஒரு புரிதல் இருக்கும்லான்னு சொல்ல வந்தேன். இருக்கலாம், ஆனா ஒர்க் அதிகமா இருக்கும் மாமா, ரொம்ப பேசுறதுக்கு டைம் இருக்காது. எப்போதான் பேச முடியுமா என்ன? அப்படிலாம் இல்ல, இவன் என் பக்கத்து கேபிள் தான், அடிக்கடி பேசுவான். மத்த ரூம்மேட் அவ்வளவா பேசிக்கிட மாட்டோம், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் மாமா. ஓ சரி சரி. எப்பவும் அங்கேதான் வேலை பார்க்க தான் முடிவு பண்ணிருக்கேன் என்ன? எவ்வளவு தூரம் போகுதோ போட்டு மாமா. இல்ல வேற ஆபீஸ் எதுவும் ட்ரை பண்ணலையா? இல்ல வேற ஆபீஸ் போனா வேற அபார்ட்மெண்ட் மாறணும்ல? ஆமா மாமா, அது ரொம்ப சர, அதுக்கு தான் நான் பாதி மாறல. வேற கம்பெனி போனா சேலரி கிடைக்கதான் செய்யும், ஆனா ரூம் கிடைக்காதுல்ல, அதனாலதான் அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். எல்லாருமே அப்படிதானா, நீ மட்டும் தான் அப்படியா? என்ன கூப்பிட வந்தானே, அவனுக்கும் அப்படித்தான். வேற இடத்துல நல்ல ஜாப் கிடைக்குது, ஆனா அபார்ட்மெண்ட் கிடைக்கிறது கஷ்டம். தனியா வேலைக்கு போனா தனியா ஃபிளாட் எடுத்து தங்கணும், எல்லா கணக்கும் ஒண்ணுதானே மாமா. ஒத்துக்கு நல்லா புரிதலோட அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருப்பீங்கல்ல? இல்ல அந்த பையன் இப்ப என்ன மாமா, அந்த பையனுக்கும் எனக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அவன் மனசுல நானும், என் மனசுல அவனும் இருக்கானு நீங்க தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே மாமா. அப்பெல்லாம் இல்லையா? என்ன நீ என்ன இப்ப சொல்ற? அப்பெல்லாம் இல்ல.
அப்படியெல்லாம் யாரும் யார் மனசுக்குள்ளேயும் அவ்வளோ லேசில் போக முடியாது மாமா. அவன் ஃப்ரெண்டு, என் கூட இருக்கிறவன், என் கூட வேலை பார்க்குறவன், அவ்வளோதான் அவனுக்கும் எனக்குமான உறவே. வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? சச்சே, நான் அப்பெல்லாம் எதுவும் நினைக்கல. ஏதாவது மனசு இருந்தால் கேட்டுருங்க மாமா. எதுக்கு உங்களுக்குள்ள இவ்வளோ தயக்கம்? கேட்டுருங்க. என் கூட 3 ஆம்பளைங்க தங்கியிருக்காங்க. ஒருத்தன் ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிக்கான். ஒருத்தனுக்கு அரேஞ்ச் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க ஃபேமிலியில். நேற்று என்னை கூப்பிட வந்தானே, அவனுக்கு பொறுப்பு அதிகம். 2 தங்கச்சி அவன் கரையேற்றணும். அவங்க அப்பா வீடு கட்டிட்டு இருக்காரு, கடன் அடைக்கணும். அவனுக்கு காதலிக்க நேரம் இல்லை. அப்படி அவன் காதலிச்சாலும் என்னை காதலிக்க மாட்டான். ஏன்னா நான் டைவர்ஸு இல்லை, எனக்கு இன்னும் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிட்டு அவனுக்கு தெரியும் மாமா. இது மனசு மாமா, சாக்கடை இல்லை. என்னை சாக்கடை மாதிரி பார்க்காதீங்க. இங்கே இல்லைன்னா இன்னொருத்தன அப்படி என்ன அசிங்கமா எடை போட்டாதீங்க மாமா. ஏதாவது கேட்காத ஓப்பனாக கேட்டுருங்க மாமா. அனக்கிலே, நான் அப்படி தப்பான இடத்துல கேட்கல. நீ தப்பா நினைச்சுக்கிட்ட. அனக்கிலே, நான் அப்படி தப்பான இடத்துல கேட்கல. இப்படி நினைச்சிட்டு போறான். அனக்கிலே, நான் அப்படி நினைச்சு கேட்கல. அவ இனி கேட்க மாட்டா. உன் மேல எனக்கு ஒரு மரியாதையும் ஒரு பாசமும் உண்டு. ஏன்னா நீ என் பொண்ணு வாழ்க்கையை இழந்தது நினைப்போ என் பொண்ணுக்கு நீ வாழ்க்கை கொடுப்பன்னு ரொம்ப நம்பின மாமா. அது தப்பு. கல்யாணம் முடியாத நீ எங்க, கல்யாணம் முடிஞ்ச அவ எங்க? அது தப்பு. நான் எதிர்பார்த்த தப்பு. அதுக்கேற்ற மாதிரி அவளும் நிறைய அவமானங்களை பட்டுட்டு இப்போ ஓடி போயிட்டா. ஏதோ கண்ணு கெட்டாத தூரத்துல போய் ஏதோ அவ வாழ்ந்துட்டு போட்டோம். எப்படியும் கடைசி வரைக்கும் நாங்க அவ கூட இருக்க முடியாது. அவ எப்படியும் வாழ்ந்துட்டு போட்டோம். அவளுக்கு இன்னொரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குற அளவுக்கு எங்ககிட்டயும் காசு பணமும் இல்ல, எங்களுக்கு அந்த அளவுக்கு திராணி இல்ல. அவ வாழ்க்கைய அவ பார்த்துக்கிட்டான். அவ எப்படி வாழும் நினைக்கிறாளோ வாழ்ந்துட்டு போட்டோம். ஏன்னா இனி அவளுக்கு வாழ்க்கை இல்ல, எங்களுக்கு நல்லா தெரியும். அவளுக்கு இனி யாரும் வாழ்க்கை கொடுக்க போறதும் இல்ல. அவ வாழ்க்கை போச்சுதே. அவளா தேடிக்கிட்ட விதி மாத்த முடியல. அவ வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போட்டான். ஆனா இப்போ உனக்கும் அவளுக்கும் எதுவும் இல்லைன்னு என் குடும்பமே பிரிச்சு வச்சுட்டேன். இப்ப நீ யாரோ அவ யாரோ. அவ வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போட்டான். ஓயாம அவளை தொந்தரவு பண்ணி கஷ்டத்தை கொடுத்துடாத திணறுசு. ஆனா உனக்கு அப்படி இல்லை. நீ கல்யாணம் ஆகாதவ டாக்டர். உனக்கு பொண்ணு கொடுக்க பெரிய பெரிய எம்எல்ஏல இருந்து அவன் போட்டுட்டு வராங்க. இங்க பாரு, அவ எப்படியோ வாழ்ந்துட்டு போட்டுவேன். அவ யார் கூட பேசினா என்ன, யார் கூட வாழ்ந்த உனக்கு என்ன? உனக்கு என்ன வாழ்க்கை வருது இல்ல? அவ சந்தோஷம் வந்துட்டு போட்டுமே. எதுக்கு திரும்ப திரும்ப நீ அவளை காயப்படுத்திக்கிட்டு இருக்க? எனக்கு இப்போ அவ வாழ்ந்தா போதுன்னு ஆகி போச்சுதே. அவ உயிரோட எங்கேயாவது வாழ்ந்துட்டு போனா போதுன்னு ஆகி போச்சுதே. அவ தப்பு பண்ண மாட்டா. நீ நினைக்கிற மாதிரி அவளுக்கு இப்ப தப்பு பண்ண முடியாது. ஏன்னா அவ செத்து போயிட்டா, மனசுல செத்து போயிட்டா. இங்க எல்லாரும் அவளை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி நீ அவளுக்கு பொருத்தமே இல்லைன்னு அவ முன்னாடியே அந்த புள்ளைய வாத்தியால கொண்டுட்டீங்க. அது பாட்டுக்கு ஓடி போயிட்டு, அது பாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு ஏதோ பண்டியில காய்ச்சலுக்கு வரும். பாவம், அதுக்கு வேற உறவு இல்லையா? நாங்க இருக்கிற வரைக்கும் வரும். எங்க ஆயுசுக்கு அப்புறம் அது எங்க வரும்? அப்படியே போயிடும். அது வாழ்க்கையாது அப்படியே ஒத்தியாவே வாழ்ந்துட்டு போயிடும். மாமா இப்ப பேசாதீங்க மாமா, இப்ப பேசாதீங்க மாமா. எங்க பாரு, உனக்கு பொண்ணு கொடுக்க கியூல நிக்காங்க. நீ எதுக்கு இவகிட்டயே பேசிக்கிட்டு இருக்க? வேண்டாம், மறுபடியும் அந்த பிள்ளைய அசிங்கப்படுத்தாத. பாவம், 4 நாள் இருந்துட்டு போமேன்னு வந்திருக்கேன். அந்த 4 நாள் கூட நீ அவளை நிம்மதி இல்லாம ஆக்கிறாத. அவ பின்னாடி போகாத, அவகிட்ட பேசாத. உன் வேலையை மட்டும் பாரு போ. இதை ரொம்ப பேச வைக்காத. இங்க பாரு, இதுக்கு மேலே அந்த புள்ளைய கிட்ட போய் பேசி அந்த புள்ளைய நீ அசிங்கப்படுத்துறேன்னு வச்சுக்க, உன் கண்ணு முன்னாடி நான் செத்துருவேன்டா. வேண்டாம் மாமா, நான் பேசல. வார்த்தையில என்ன கொல்லாதீங்க. கஷ்டமா இருந்துச்சு, அதான் அவன் கேட்டேன். பையங்களை நம்பி ஒரே ரூம்ல இருக்காளேன்னு பயத்துல கேட்டேன். பையனுக்கு எப்படி புத்தி மாறும்? இவன் கேர்லெஸ்ஸா இருந்துடக்கூடாது, அதுக்கு தான் அந்த பையனை பத்தி விசாரிச்சேன். மற்றபடி அவன் சந்தேகப்பட்டுலாம் இல்லை. அவன் அப்படி போற பிள்ளையும் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஒரே வீடு, பிளாட் தான், பெரிய வீடெல்லாம் இருக்காது சிங்கப்பூர்ல. ஒத்த ரூமு, ஒரு கிச்சனு இல்ல, 2 ஒன்னா தான் இருக்கும். ஒரே பாத்ரூம் தான் யூஸ் பண்ணணும். எதுக்கு அமரா ஏதோ பயத்துலதான் மாமா கேட்டேன். அக்கறெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, அதான் சொல்லிட்டேனே. அவ வாழ்க்கைய பாத்துக்கிடுவா. எங்க காலம் வரைக்கும் வருவா, அதுக்கப்புறம் வரமாட்டான். தயவுசெய்து அது வரைக்கும் அவளை உயிரோட வை. இதுக்கு மேலே எங்கேயாவது அவளை நீ பேசுறத பார்த்தேன், சத்தியமா சொல்றேன்டா, நான் போன மாதம் கிடப்பேன். போங்க மாமா, பேசுங்க. எவ்வளவு பேசுமோ பேசுங்க. நான் கட்டிக்க ரெடியா தானே இருந்தேன். அவதான் வாய் திறக்கல, அவளுக்கு மனசு வரல, பயம். எனக்கும் அவனுக்கு சந்தேகம்லாம் இல்ல, நல்லா இருக்கும்னு நினைச்சு. ஆமா, எனக்கு பெரிய தந்து பொண்ணு வருது. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க சந்தோஷம், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். இந்தா, இதுல ஏதோ பொருள் இருக்குன்னு நினைக்க பொண்ணுத்தர வாங்கி எடுத்து கொடுத்தான். இந்தா. அப்ப
அப்போ நீங்க வாங்கலையா? நான் வாங்கினா அவன் வாங்கினானே. வீட்டுல எல்லாரும் காசு ஒண்ணா தானே போடுறோம். இந்த என்னங்க என்ன என் மேல ஏதாவது கோவத்துல இருக்கீங்களா? அப்படிலாம் இல்லையே. இல்ல, நீங்க கோவமா தான் இருக்கீங்க. சரி, கோவில என்ன தூக்குங்க. இது கூட்டு குடும்பம், தனியா இங்க இருந்தா பாக்கலாம். இங்க பாருங்க, நீங்களும் நானும் தனியா இருக்கணும் தானே. இங்க யாருமே வர்றதில்ல, இங்க யாருமே இல்ல. அது சின்ன பிள்ளைங்க விளாண்டுட்டு இருக்காங்க. இந்த ஏன் என்கிட்ட சேர மாட்டேங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? என்னால உன்னை மனப்பூர்வமா ஏத்துக்கவே முடியல. ஒரு பொண்ணு தவிக்க விட்டுருக்க, ஒரு பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணி வச்சிருக்க. எப்படி என்னால உன் கூட சேர முடியும்? ஒரு பொண்ணு வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு. ஒரு பொண்ணு தான் கற்பையே அங்க பண்ணி வச்சிருக்கா. எப்ப வேணாலும் அந்த பொண்ணுக்கு என்ன வேணாலும் நடக்கும். அந்த நல்ல சிவனை நம்ப முடியாது. இல்ல, நான் நான் மதன் மாமாவே நம்ப மாட்டேன். பொண்ணு சின்ன பொண்ணு, மனுஷன் புத்தி எப்படி வேணாலும் மாறும். அந்த பொண்ணு எதையாவது இழந்துட்டேன்னா சத்தியமா நான் உயிரோட இருந்து கிட மாட்டேன். என்னை நம்பி வந்த பொண்ணு, நான் விட்டுட்டேன். எனக்கு வேலை கிடக்கு. இதை பொடி. ஏங்க இப்படி நடந்துக்கிறீங்க? என்ன நடந்துக்கிட்டாங்க? பொடி. எதுக்கு கோபப்படுறீங்க? கோபப்படுதாங்கண்ணா. இதை பொடி பொடி சொல்லிட்டு நீ வாங்கவே மாட்டேங்கிறா. உங்ககிட்ட பொறுத்தல கொடுக்க சொன்னா. இந்த பொடி. நீங்க அன்பை கொடுக்காம எனக்கு ஒண்ணு வேண்டாம். இங்க பாரு, இப்படி சின்ன பிள்ளைமா இப்படி வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நான் சின்ன பிள்ளை இருக்கதானே உங்களுக்கு பிடிச்சது. இப்போ கல்யாணம் முடிய போகுது. நீ ஒரு சின்ன பிள்ளை இல்ல. சின்ன பிள்ளை மாதிரி இரு, எனக்கு அதுதான் பிடிக்கும். எப்பவும் இப்படியே இருன்னு சொன்னீங்க. நீ அப்படியே இருந்தா இல்ல நீ அப்படிதான் இருக்கியான்னு கேட்க. இப்ப எதுக்கு என்கிட்ட எரிஞ்சு விடுறீங்க? உங்களுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? காலி கட்டி தொலைறேன். என்னது? கல்யாணம் முடியணும் பண்ணுவேன். உன் கூட சேரணும், அவ்வளவுதானே? சேருவேன். சீ, என்ன இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? கல்யாணம் அதுக்கு தானே பண்றது. நீங்க என்ன இப்படிலாம் பேசுறீங்க? நான் ஒன்னும் பண்ணல. பொடி. ஏங்க, நீங்க ஏன் இப்படி எரிஞ்சு விடுறீங்க? நீங்க எப்போ வருவீங்கன்னு காத்துட்டு இருந்தேன். நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? என்ன கட்டி பிடிக்கணுமா, இல்ல கிஸ் பண்ணணுமா, இல்ல தொடணுமா? சொல்லு, என்ன பண்ணணும் சொல்லு. என்ன பண்ணணும் சொல்லு. ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? இல்ல, ஒண்ணு இல்ல, நீங்க போங்க. நான் ஒண்ணும் கேட்கல. கட்டி பிடிக்கணுமான்னு கேட்டா வேண்டாங்க. கிஸ் பண்ணணுமா வேண்டாம். தொடருமான்னு கேட்டா வேண்டாம். நான் இப்ப என்னதான் பண்ணணும்? அதுக்கு ரெண்டு இந்த ரூம்ல இருக்குது. சொல்லு. இதை வாங்கி ஒண்ணு கொடுத்தேன், வாங்கல. ஐயோ, எனக்கு எதுவும் வேண்டாம். நீங்க இங்க இருந்து போங்க. நீ தானே வர சொன்ன. இல்ல, நீங்க இங்க இருந்து போங்க. இங்க இருந்து போங்க. என்னால உன்னை மன்னிக்க முடியலடி. என்னால உன்னை மன்னிக்க முடியல. எவ்வளவு சொன்னேன், கத்தாத, நான் பாத்துக்கிட்டு அந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறேன், பத்திரமா எங்கேயும் சேர்த்தத. எவ்வளவு சொன்னேன்டி. நீ என்ன புரிஞ்சுக்கல, நான் மட்டும் உன்னை புரிஞ்சுக்கிறோமா என்ன? அவளும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தாண்டி. அவளுக்கும் கற்பு மானம் எல்லாம் இருக்குல்ல. ஒரு பொண்ணை காப்பாற்ற முடியாதவன் எப்படி நல்ல ஆன்மகனா இருக்க முடியும்? அந்த பொண்ணு தூங்கி எத்தனை நாள் ஆச்சுதான். சே, நாமளே இல்ல, எனக்கு தொலைச்சாக்கிட்டா. எனக்கு தொலைச்சலாக்கிட்டால. நான் ஆம்பளைங்கிற எண்ணமே எனக்கு வரல. எனக்கு கோலம் மாதிரி ஆக்கிட்டால. கேவலம் இந்த பொட்டச்சுக்கு ஆசைப்பட்டு அந்த பிள்ளை கை விட்டுட்டேனே. கேவலம், கேவலம். உன் கூட வாழறதுக்கு அந்த பொண்ணை நான் பவர கையை பயன்படுத்திட்டேன். நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? ஒரு பொண்ணோட மானத்துல நான் எப்படி வாழ முடியும்? என்னன்னாலும் நான் அந்த பொண்ணை விட்டுக்க கூடாது. என்னன்னாலும் அந்த பொண்ணை விட்டுக்க கூடாது. நான் பண்ண தப்ப தேன்மொழி சரி பண்ணலாம். ஆனா அது எத்தனை நாளைக்கு அந்த பொண்ணு அங்க பாதுகாப்பா இருப்பா? ஒருவேளை அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிட்டுனா தேன்மொழி பாவத்துக்குள்ளாகணும். தேன்மொழி மேல பழி விடும். நான் புத்த மனசுல சாகணும். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், நீ மட்டும் தாண்டி. இன்னொரு பொண்ணோட மானத்தோட விளையாண்டவா எப்படி நல்லவளா இருக்க முடியும்? எப்படி மனசாட்சியுள்ளவளா இருக்க முடியும்? இல்ல இல்ல இல்ல, இத வாங்கிக்க போறியா இல்லையா? வேண்டாம் போ. அவன இடத்துக்கு போ. என்ன வார்த்தையால கொல்றீங்க? நீ ஒரு பொண்ணோட மானத்தோட விளையாடும் போது நீங்க வெறுமன போய் தான் உங்களை நம்பி வந்தேன். அப்புறம் என்னடி என் மேல உனக்கு நம்பிக்கை எல்லாம் போச்சுது? என்னது? இல்ல, இப்ப என்ன ஆகி போச்சுதுன்னு கேட்டேன். வார்த்தையால கொல்றீங்க. எனக்கு டென்ஷன், கல்யாண டென்ஷன், வேற ஒண்ணு இல்ல. அசிங்கமா பேசுறீங்க. இல்ல, அது கோவத்துல வந்துட்டு. கட்டி பிடிக்கிறதுக்கு முத்தம் எடுக்கிறதுக்கு மட்டும் தான் நான் உங்களை எதிர்பார்த்தேன். வேற நமக்குள்ள என்ன இருக்கு? என்னது? ஒரு ஆணும் பெண்ணும் அதுதானே. நான் உன்னை கட்டுப்பிடிக்கணும், நீ என்ன கட்டுப்பிடிக்கணும், குடும்பம் நடத்தணும், குழந்தை பெற்றுக்கணும், அதுதானே. இல்ல, நான் கொஞ்ச நேரம் வெளியில இருக்கேன். என்ன பைத்தியக்காரனாக்கிட்டால.
என்னால இவகிட்டயும் பேச முடியல. இல்ல, நான் மனுஷனாவே இல்ல. என்ன மிருகமா மாத்திட்டா. போ, இதுக்கு பேரு காதலா? கேவலம் இந்த காதலை பண்ணிட்டு நான் போடுற வேதனை. சார் ஸ்டார்டிங் பிரைஸே 10,000க்கு மேலதான் சார் ஆரம்பிக்கும். பரவாயில்ல, என் தங்கச்சிக்கு அது கூட எடுக்கணும். அப்படி பரவாயில்ல, 10க்கு மேலே இருந்தாலும் பரவாயில்ல. பரவாயில்ல, வழியே பார்க்க வேண்டாம், எடுத்து கொடுத்துருவோம். இப்பவும் அவளுக்கு எடுத்து கொடுத்துட்டே இருக்கோம். ஒரு நல்ல சிலை எடுத்து கொடுத்தா அவளும் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கட்டிடுவாள்ல. அதுவும் சரிதான். 10,000 மேல இருந்தாலும் பரவாயில்ல. நல்ல கலரா இருக்கணும். ஏன்னா என் தங்கச்சி நல்ல கலரா இருப்பா, நல்ல ஹைட்டா இருப்பா. அதுக்கேற்ற மாதிரி தான் எனக்கு சேலை வேணும். ஓகே சார், ஹைட்டுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. வடமல்லி கலர் எடுக்கட்டுமா சார்? வாடமல்லி கலரு அண்ணே, தங்கச்சிக்கு சூப்பரா இருக்கும்ண்ணே. இருடா, இந்த குங்குமம் கலர்ல, அதாவது ரொம்ப சுகப்பாவும் இல்லாம ரொம்ப மங்களாவும் இல்லாம ஒரு மாதிரி அழகா இருக்கும் அந்த கலரு. ரெட் கலர்னு சொல்ல முடியாது. அந்த கலரு இந்த மான் தளிர் கலர் இருக்க அந்த மாதிரி இருக்கா? நீங்க சொல்றது அந்த பேரிச்சம்பழ கலர் தானே சார்? அதுலயுமே கொஞ்சம் டார்க்கா இருக்கணும். நல்ல செலக்ஷன் பண்ணுறாரு சார். நீங்க சொல்ற சாரினா எப்படி பார்த்தாலும் 25,000 ரூபாய் வரும் சார். பரவாயில்ல, நல்ல காஸ்ட்லியாவே இருக்கட்டும். கல்லு வச்சு வேண்டாம், அவளுக்கு வெயிட்டா இருந்தா இருக்க முடியாது. ஏன்னா அவளுக்கு கை குழந்தை இருக்கு, சங்கடமா இருக்கும், குழந்தைக்கு குத்திரும். நல்ல காட்டன் இல்ல நல்ல காஞ்சிபுரம் பட்டா இருக்கணும். சார் இங்க எல்லாமே பியூர் பட்டு தான் சார். நீங்க ரிட்டர்ன் கொடுத்தா கூட அது பாதி ரேட் கிடைக்கும் சார். இல்ல, நாங்க ரிட்டர்ன் கொடுக்க மாட்டோம். என் தங்கச்சி எப்பவும் கெட்டுற மாதிரி இருக்கணும். ஓகே சார். சார் ஒரு நிமிஷம், என் டூட்டி முடிஞ்சுது. இன்னொருத்தங்க தான் இப்ப டூட்டிக்கு வருவாங்க. நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன், அவங்க உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுவாங்க சார். நாங்க உங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் சார். இங்க எல்லாமே ஷிஃப்ட் கணக்கு தான் சார். என் டைம் முடிஞ்சுட்டு நான் இப்ப போனதான் அடுத்த பொண்ணு இங்க வருவாங்க. போனாதான் சார் அடுத்த 4 மணி நேரத்துல நாங்க மறுபடியும் டூட்டிக்கு வரணும். சரிமா நீங்க கிளம்புங்க. ஆனா நாங்க சொன்னதெல்லாம் அந்த பொண்ணுட்டு சொல்லிட்டு போயிருங்க சார். அதெல்லாம் அந்த பொண்ணு பக்கம் எடுத்து கொடுப்பா சார், நீங்க பயப்படவே வேண்டாம். சரி. நாம எடுத்து கொடுக்க போற சேலை கிஷோர் எடுத்து வச்சிருக்க நகை இத்தனையும் போட்டு தங்கச்சி வந்தா சூப்பரா இருக்கும்ல. ஆமாண்ணே, கல்யாண குளத்துல இருப்பா. அந்த பிள்ளைக்கு வேண்டாம் இருப்பா, கல்யாணத்தை பண்ணி சொல்ல. ஆமாண்ணே, கிஷோர் மாப்பிள்ள ஒண்ணுக்கு ஆக மாட்டாரு. அதுக்கட்டாயமா கட்டி வச்சுட்டோம்ல. சரிண்ணே, இப்பயும் அதை போட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இல்லடா, அவளுக்கு நம்ம எதுவுமே செஞ்சது இல்லையே. அவளுக்கும் ஏதாவது ஃபங்க்ஷன் மாதிரி வைப்போமா? காசுதான் வேணும். இல்லடா, ஜெயராஜிக்கு எப்படி நம்ம ரிசப்ஷன் வைப்போம்ல, நைட்டு சும்மா ஒரு கேக் மாதிரி வெட்டுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சிட வேண்டியதுன்னு. தங்கச்சி பிள்ளைல தங்கச்சி மாப்பிள்ளன்னு அவங்க ஒரு ஃபேமிலி விட்டு ஒரு போட்டோ ஷூட் பண்ணி நல்லா சந்தோஷப்படுத்திடலாம்டா. சரிண்ணே, அதுக்கான வழியெல்லாம் நான் பாத்துறேன். அவன் சந்தோஷமா இருக்கும்னு தோணுடா. அவளை எவ்வளவு சந்தோஷமா வைக்கணுமோ அவ்வளவு சந்தோஷமா வைக்கணும்னு தோணுது. நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளைங்க நாமெல்லாம் ஒரே கூட்டு குடும்பமா இருக்கோம். உன் ஒய்ஃபா இருக்கட்டும், என் ஒய்ஃபா இருக்கட்டும், அவங்க எல்லாம் ஒரே வீட்டுல சந்தோஷமா கஷ்டம் நஷ்டத்தை பகிர்ந்துக்கிட்டு வாழ்றாங்க. அவன் அங்க ஒத்தியில தனியா வாழ்ந்துட்டு இருக்கா. நம்ம ஏதாவது பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலானே. முத தங்கச்சிக்கு சேலை எடுத்துட்டு இந்த மூதவி கையால வாங்கிட்டு போனமா என்ன? கடை ஓனர் யாரே? இல்ல, நீங்க எந்த சாரி கட்டல நான் எடுத்து கொடுக்குறேன். எடுத்து கொடுக்கறது எங்களுக்கு பிரச்சனை இல்ல, உன் கையால வாங்குறதா எங்களுக்கு பிரச்சனை. உன் கையால ஏன் தங்கச்சி எடுத்து கொடுக்கறதா? பாவமாயிரும். நாங்களே சிறுக செத்தச்சு தங்கச்சிக்கு சேலை எடுக்கலாம் வந்தா மூதவி உன் கையால வாங்கிட்டு போனோமா? உன் கையால என் தங்கச்சிக்கு எடுத்து கொடுக்க முடியாது. முத எடுத்து கொடுக்கும். அவன் நல்ல ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும். கடை ஓனர் வர சொல்ல இல்லையா? இல்ல, என் டூட்டி தான். நீங்க இப்ப எடுக்காம போனீங்கன்னா எனக்கு பிரச்சனை வரும். அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. உன் கையால எடுக்கிறது எங்களுக்கு விருப்பம் இல்ல. உன் கையால பாவப்பட்ட கையை, எத்தனை குழந்தைங்க, எத்தனை பெரிய ஆட்கள், எத்தனை நோயாளி. உன் கையை நான் வாங்க மாட்டேன். போயிரு.